நம்ம ஃப்ரெண்டோட டாக் ஒன்று இறந்து போச்சு. அவனுக்கு அந்த டாக்னா தான் ரொம்ப உயிர். இப்போ அதோட ஃபோட்டோ என்கிட்ட ஒண்ணே ஒன்று தான்டா மச்சான் இருக்கு. நீ எனக்கு அதை ஃப்ரேம் பண்ணி கொடு. பட் ஆனால் அது வந்து சேர்ல உட்காந்துருக்கு. எனக்கு வந்து இன்னும் நல்லா கால் வந்து முன்னாடி வச்சுட்டு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும். வீட்டில் மாட்டுறதுக்கு ஃப்ரேம் பார்க்க நல்லா லுக்காக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி குடுறா மச்சான், நானும் வாங்கிட்டேன். இதை நம்ம ஜெமினி ஏஐல எப்படி ரெடி பண்ண போறோங்கிறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுதான் அந்த ஃபோட்டோ. இந்த டாக் வந்து சேர்ல உட்காந்துருக்கு. பட் ஆனா இது அப்படியே ஃப்ரேம் பண்ணா நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நம்ம பேக்ரவுண்ட்லாம் மாத்தி என்ன பண்ண போறோம், இத வந்து நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம Googleல போயிட்டு ஜிமினி ஏஐ அப்படின்னு டைப் பண்ண போறோம். அதுல வந்ததுமே ஃபர்ஸ்ட்ல இருக்க லிங்க்க ஓப்பன் பண்ணிட்டு, கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் இமேஜஸ்ன்னு இருக்கு இல்லையா? கிரியேட் இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டு, ஆல்ரெடி நான் நெறைய இமேஜஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்ததுனால, அது எல்லாமே மேல ஷோ ஆகுது. கிரியேட் இமேஜ கிளிக் பண்ணிட்டு, கீழ வந்து பிளஸ் பட்டன் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம இப்போ இருக்கிற டாக்கோட இமேஜஸ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் நம்ம குடுக்கணும். என்ன பண்ண போறோம்? அது அது எனக்கு வந்து பேக்கிரவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, இத வந்து எனக்கு ஒரு நல்ல போர்ட்ரெய்ட் இமேஜஸா எனக்கு ரெடி பண்ணி குடு. டாகோட காலு 2ம் எனக்கு முன்னாடி இருக்கணும். பார்க்கறதுக்கு கியூட்டா ஒரு சினிமேட்டிக் ஃப்ரேமா இருக்கணும் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு, இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து என்டர் குடுக்குறேன். இப்ப அது லோட் ஆகுது இல்லைங்களா? நம்மளுக்கான மாடல அது ரெடி பண்ணி குடுக்கும். இப்போ இது நல்லா இருக்கு. பட் ஆனா, எனக்கு கால் வந்து இதுல ஃபுல்லா தெரியல. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு இதே வந்து வேற மாரி எனக்கு கிரியேட் பண்ணி குடு அப்படிங்கிறத நான் திருப்பி கேட்கிறேன். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா? அந்த ஏரோ மார்க்க கிளிக் பண்ணும்போது, எனக்கு இதே இமேஜ வேற மாரி எனக்கு லோட் பண்ணி குடுக்கும். இப்ப பாருங்க, எனக்கு இந்த இமேஜ் வந்து ஓகே அப்படின்ட்டான். நானு என் ஃப்ரெண்டுட்ட அனுப்பிச்சதுக்கும், "சூப்பரா இருக்கு மச்சான் எடிட்டிங்." ஆக்சுவலா ஏஐல பண்ணத அவனுக்கு சொல்லல. ஆனா, "நல்லா இருக்கு மச்சான்" அப்படின்ட்டான். இதுல பார்த்தீங்கன்னா, மேல இருக்க டாக் அதோட அதோட காதோட ஷேப்பா இருக்கட்டும், அந்த மூக்குக்கிட்ட கருப்பு, கண்ணு, அந்த பெல்ட்டோட சைஸு, அதோட கலரு, இது எல்லாத்தையுமே வச்சு அத அக்யூரேட்டா ரெடி பண்ணிருக்கு. கீழ இருக்கிற அந்த ஷேடோஸு, இந்த பக்கம் இருக்க ரிஃப்ளெக்டரு, இந்த பக்கம் இருக்க லைட்டிங் ஷேடோஸும் சரி, இந்த பக்கம் இருக்கிற ஷேடோஸும் சரி, கீழ அந்த டேபிள்ல அந்த டாகோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் பாருங்க. அவ்வளோ ரியாலிட்டி. ஒரு டாக் எடுத்துட்டு போய் நம்ம உண்மையாவே வச்சு ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணா எப்படி இருக்குமோ, அப்படிதான் அது ரெடி பண்ணி குடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த காதுல இருக்க ஷார்ப்னஸ்ஸு, ஒரு போர்ட்ரெய்ட்ல எடுக்கும்போது அந்த எட்ஜ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த டாகோட சின்ன சின்ன ஃபெதர்ஸ் எல்லாம் முடியெல்லாம் அவ்ளோ அக்யூரேட்டா தெரியும். அது மட்டும் இல்லாம அவன் வந்து என்கிட்ட எனக்கு இன் லவ்விங் மெமரி அப்படின்னு டெக்ஸ்ட் ஒண்ணு வேணும். டாகோட பேரு சார்லினா. எனக்கு அது இன்னுமே அதில மென்ஷன் பண்ணி குடு அப்படின்னா. இதுக்காக நம்ம வேற சாஃப்ட்வேர் போட தேவையில்ல. இதிலேயே நம்ம மென்ஷன் பண்ணலாம்ன்ட்டு, அவன் சொன்ன இன் லவ்விங் மெமரி டெக்ஸ்ட்ட எடுத்துட்டு வந்து திருப்பி நானு ஜிமினி ஏஐல போட்டேன். அங்க வந்து எனக்கு ஒரு டைட்டில் ரெடி பண்ணி குடு. டைட்டிலோட நேம் வந்து இன் லவ்விங் மெமரி. அது வந்து டாப்ல வரணும். சார்லிங்கிறது வந்து சின்ன வேர்டா எனக்கு வந்து கீழ வேணும் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணியிருந்தேன். டைப் பண்ணிட்டு திருப்பி நானு என்டர் குடுக்குறேன். என்டர் குடுத்ததுக்கப்புறம் லோடிங் ஆகுது இல்லையா? நம்மளுக்கு தேவையான இத அவ்ளோ அக்யூரேட்டா நம்மளுக்கு குடுத்துருச்சு பாருங்களேன். இதுதான் ஃபைனல் அவுட்புட். மேல நான் என்ன கேட்டேன், இன் லவ்விங் மெமரிங்கிற டைட்டிலும், கீழ வந்து சார்லிங்கிற டாகோட நேமும் நான் கேட்டிருந்தேன். அது கரெக்ட்டா குடுத்துருக்கு. இப்ப நான் இத எதுவுமே பண்ணும்போது டைரக்ட்டா நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். நான் டெக்ஸ்ட்டோட கலரும் ஒயிட் அண்ட் ஷேடோஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். அதுவும் கரெக்ட்டா குடுத்துருக்கு. இதுலயே நம்மளுக்கு நெறைய அப்கிரேடான வெர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு நம்ம அப்கிரேட் பண்ணணும்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போய் ஆகணும். கடைசியில நம்மளோட அவுட்புட் இப்படி தான் வந்தது. நம்ம இங்க இருந்த டாக நம்ம இப்படி மாத்தணும். திருப்பியும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டைல்ஸ் எடுத்தோம். கடைசியில ஃபைனலா இத சூஸ் பண்ணாங்க. எண்ட் ஆஃப் தி ப்ராடக்ட்டா இது இப்படி தான் வந்தது கைக்கு.